என்ன மேடம், என்னமோ பேசணும், நல்ல முடிவெடுக்கணும், சஜஷன் வேணும்னு கேட்ட? ஒண்ணும் இல்லம்மா. பரவாயில்ல சொல்லுமா. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல, என்ன தொந்தரவு பண்ணாத. இங்க பாரு, நான் உனக்கு அம்மா மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஒரு அம்மா கிட்டயோ ஃப்ரெண்டு கிட்டயோ பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கலன்னா அது உனக்கு தான் சங்கடமா போயிடும். என்னாச்சுமா? என்ன நடந்துச்சுமா? அவன் என்ன ஏமாத்திட்டாமா. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? அம்மா, ஒரு அம்மாவா ஃப்ரெண்டா எனக்கு எது சரியா இருக்குன்னு உனக்கு தோணுதோ அதையே செய்மா. டே கார்த்திக், நான் வேணா சந்தியா கிட்ட பேசி பார்க்கட்டா? வாடா. அட வாடாங்கறேன். வா, கூச்சமா இருக்குது அத்தை. வரேன் வரேன் அத்தை. சந்தியா, யாருன்னு தெரியுதா? ஹேய், நீங்க கௌதம் மாமா தானே? எப்படி இருக்கீங்க? அத்தை, சந்தியா என்ன ஞாபகம் வச்சிருக்கா அத்தை? நீ ஒண்ணு பயப்படாதம்மா, அவனுக்கு பித்து பிடிச்சிருக்கு. பித்தா? அந்த பித்து பேரு சந்தியா. 24 மணி நேரமும் சந்தியா சந்தியா சந்தியா. சந்தியா எழுந்திருச்சுதா, சந்தியா டீ சாப்பிட்டுதா, சந்தியா காலேஜுக்கு போச்சா, சந்தியா சாப்பிட்டுதான்னு அப்பப்பா என் உயிரை வாங்குறான். அது மட்டும் இல்ல, உனக்கு அப்பப்போ வெக்கல் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னல, அது காரணம் இவன் தான். அது மட்டும் இல்லம்மா, உன்னை பத்தி 100 கணக்குல கவிதை எழுதி வச்சிருக்கான். அதை கேட்டினா ஆடி போயிடுவே நீ. டேய் சொல்லுடா. அத்தை வேண்டாம் அத்தை. டேய், நீ சொன்னதானடா அவளுக்கு தெரியும். அதுவும் சரிதான். பரவாயில்ல, படிங்க மாமா. ஏட்ரா. படிக்கட்டுமா? ஆரம்பி. சந்தியா, ஓ சந்தியா, யார்கிட்ட சொல்லுவேன் என்னோட ஃபீலிங்ஸ? அத்தை கிட்ட சொன்னா மட்டும் தீந்திரவா போகுது? நீ கண்ணசச்சா போதும் கொண்டு வருவேன் காவேரிய. நீ எள்ளுன்னா நான் என்னையா வந்து நிப்பேன். நீ நெருப்பா இருந்தா நான் மெழுகுவத்தியா உருகிடுவேன். சந்தியா, உன்னை கூப்பிடல, கவிதை இது. ஓ ஓகே. சந்தியா, ஓ சந்தியா. ஏய் போதும்டா. இன்னும் 3 லைன் தான் அத்தை, முடிஞ்சிரும். உன் பேர் எனக்கு சுப்பிரபாதம். உன் பார்வை ஒரு ஐஸ் கடல். நீ சொன்னா உப்பு மூட்டை தூக்கிப்பேன் உன்னை லைஃப் லாங்கா. கவிதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. பிரமாதமா இருந்துச்சு. நான் உன்னை நினைச்சு ஒரு 60-70 கவிதை எழுதிருக்கேன். நேத்தி தாண்டா வந்திருக்கா, ரொம்ப டயர்டா இருப்பா. அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம். மறந்துடுவேன் அத்தை. பரவாயில்ல போடா, மாமா அங்க வெயிட் பண்றாருல, நம்ம 3 பேரும் உட்கார்ந்து பேசுவோம். பாய் பாய். உன் மேல ரொம்ப பாசமா இருக்கான்லம்மா, பைத்தியக்காரம்மா. எப்பவும் மாமா அத்தை சந்தியா, இதான் அவன் உலகம். நம்மள பாதிச்ச விஷயங்களை மறந்துட்டு நல்ல விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். இதுதாம்மா வாழ்க்கை. நான் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும்னு நீ சொன்னல. நான் செய்ய போற நல்ல காரியம் என்ன தெரியுமா? உங்க கல்யாணம்மா. நிலவே சந்தியா. ஏய், நீ மாலை நேர மங்கையா? ஏய், சூப்பர் கௌதம், சூப்பர் சூப்பர். மாமா, எனக்கு தெரியும் சந்தியா, நீ என் கவிதையை கேட்டதுல இருந்து உனக்கு ஏன் நினைப்பாதான் இருக்கும்னு. வா, இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏற்கனவே நான் ஒருத்தனை லவ் பண்ணிருக்கேன். அவன் பேர் கார்த்திக். ஆனா இப்ப பிரிஞ்சிட்டோம். இட்ஸ் ஓகே சந்தியா. எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? எதுக்குன்னு கேட்டா நான் உன் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்.
ஐயர் சொன்ன முகூர்த்தத்தையே கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஆமா பிரம்மாண்டமான முகூர்த்தம். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களாமா? இந்நேரம் வந்துருப்பாங்கண்ணா. உனக்கும் கௌதம்க்கும் எப்ப நிச்சயம் பண்ணலான்னு ஐயரை கேட்டோம். அவரு 9ஆம் தேதி நிச்சயதார்த்தமும் 14ஆம் தேதி கல்யாணமும் வச்சுக்கலான்னாரு. உனக்கு ஓகே தானே? நான் உன் சம்மதம் கேட்டது தேதியை பத்தி இல்ல, உன் கல்யாணத்தை பத்தி. ஓகேம்மா. டேய், நடந்தது நடந்துருச்சு. போய் சந்தியா கிட்ட சாரி சொல்லுடா, அவளை கன்வின்ஸ் பண்ணு. இஷ்டம் இல்லாதவங்க கிட்ட வழிய போய் என்ன லவ் பண்ணுன்னு சொல்றது எவ்வளவு தப்போ, அதே மாதிரி புரிஞ்சிக்காதவங்க கிட்ட போய் புரிய வைக்க முயற்சி பண்றது ரொம்ப கஷ்டம்பா. ஹாய் சந்தியா. ஹாய். சந்தியா, உன் ஃபோன் நம்பர்? ஷூர். 90-300-31228. அது ஏன் நம்பர்? சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சந்தியா, வந்துட்டேம்மா. அம்மா கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, சந்தியா. வரேன். மை லைஃப். என் பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். டீ குடிக்கிறியா? ஐயோ, ஹாய் சந்தியா. நம்ம 2 பேரும் வெளில போலாமா? எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பார்க்கணும்னு சொல்றாங்க. சாரி கௌதம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இட்ஸ் ஓகே. ரெண்டு கொடுத்தேன்னா தெரியும் சேது. மண்டையில 2 தட்டி கொண்டு போய் கூவத்துல போட்டுருவேன். பெரியவங்க பொருள் எல்லாம் கைய வைக்க கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? ஓங்கி அரைஞ்சேன்னா ஏய் வாயை மூடு. நடிக்காத சொல்லு. அவ வாட்ச் திருடிட்டான். என்னடி பண்ண வாட்ச்? அவ்வளோதானா? வாட்ச்க்கா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? விடு சந்தியா, இன்னும் ஆயிட்டா போச்சு. அது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? கார்த்திக் கொடுத்ததா? राजाधिराजाय प्रसह्य साहि